ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து 2 பார்ட்டில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக் கான்செப்ட்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரியான சம் மாடல்ஸ்லாம் வருது எல்லாமே பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ இதுலேயும் வந்து அடுத்தடுத்த மாடல்லாம் வந்து நம்ம சம் பார்த்துக்கிட்டே போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு ஒரு சம் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். உடனே வீடியோவோட எண்டுக்கு போயிடாதீங்க. ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு அந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாடல் 7வது மாடலாக நம்ம இந்த சம்மை வந்து பார்க்குறோம். ஏற்கனவே வந்து பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து நிறைய மாடல் பார்த்துட்டோம். இப்போ இந்த கொஷினை பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாட்கள் காலத்தில் முடிப்பார். ஆனால் அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து நமக்கு பர்சன்டேஜே இதில் வராது, திறன்கிற விஷயமே கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஏ எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க, பி எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க, இல்லை ஏபி சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க, இவர் எத்தனை நாள் வேலை பார்த்துட்டு பாதியிலே போயிருப்பார், அவர் எப்போ வந்து சேர்ந்துருப்பார், இந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்தாங்க. இந்த மாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏவோட தனிப்பட்ட எத்தனை நாளில் வேலை முடிப்பாருன்னு கொடுத்துட்டு, பிக்கு வந்து அவர் ஏவை விட எவ்வளோ எஃபெக்ட் ஆனவர்னு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, எனில் பி எத்தனை நாட்களில் தனியாக அந்த வேலையை முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ இது உடனே பர்சன்டேஜ் இந்த மாதிரி எஃபிஷியன்சி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. வெறும் ரேஷியோ வச்சே நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏங்கிறவர் 35 நாளில் வேலையை முடிப்பார்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஏக்கும் பிக்கும் நம்ம ரேஷியோ போடணும். ஏ எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறத ரேஷியோவில், இப்போ உதாரணத்துக்கு பர்சன்டேஜில் வந்து நம்ம திறனை போட போகிறோம். ஏவை விட பி வந்து 40% திறன் வாய்ந்தவர்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ ஏ வந்து 100% வேலை பார்க்குறாருனா பி வந்து 140% வேலை பார்ப்பார். ஸோ பர்சன்டேஜில் அப்படி தான் போட முடியும். ஏங்கிறவர் 100% வேலை பார்க்குறாருனா பிங்கிறவர் அவரை விட கூடுதல் திறன் வாய்ந்தவராக இருக்கிறாரு, 140% வேலை பார்ப்பார். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வேலை பார்க்குற திறன் அதிகமாக இருந்தால் அவங்க கம்மியான நாள்லேயே வேலையை முடிப்பாங்க. புரியுதுங்களா? ஒருத்தன் சீக்கிரமாக வேலையை கடன்னு நிறைய வேலை பார்த்தான்னா அவன் குறைஞ்ச நாட்கள்லேயே வேலையை முடிச்சிடுவான். ரொம்ப இழுத்து ஸ்லோவாக பார்க்குற ஆளுக்கு நாட்கள் வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் விஷயம். இப்போ இவர் 100% ரேஷியோவில் பார்த்தா பிங்கிறவர் 140. ஸோ ரேஷியோவை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10 டேபிளில் ஃபஸ்ட்டு அடிக்கலாம். அப்போ 10 14 வரும். 2 டேபிள்ஸில் 5:7 அப்படின்னு வருது. ஏவுக்கும் பியுக்குமான திறனோட எஃபிஷியன்சி தெளிவாக கேட்டுக்கோங்க. இது திறனோட எஃபிஷியன்சி. ஏங்கிறவர் 5 வேலை செய்யும் போதே பிங்கிறவர் 7 வேலையை முடிச்சிருவார். தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏங்கிறவர் 5 வேலை செய்யும்போது பிங்கிறவர் 7 வேலையை முடிப்பார். ஆனால் இதை அப்படியே டைமில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி, இது வந்து ஒர்க்கு, இதே நீங்கள் டைமில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஏங்கிறவர் 7 நாளில் ஒரு வேலையை முடிப்பார்னா பிங்கிறவர் 5 நாளில் முடிப்பார். ஏன்னா அவர் தான் அவரை விட 40% அதிகமான வேலை, ஸ்பீடாக வேலை பார்க்குற ஆளாச்சு. அப்போ ஏங்கிறவர் 7 நாளில் வேலையை முடித்தா பிங்கிறவர் 5 நாள்லேயே அந்த வேலையை முடிப்பார். ஸோ நம்ம டேட்டா இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிங்கிறவர் இதே வேலையை தனியாக எப்படி முடிப்பாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏங்கிறவர் 35 நாளில் முடிக்கிற ஆள்னு நமக்கு தெரியும். கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஏங்கிறவர் 35 நாளில் முடிக்கிறவர்னு. இப்போ நம்ம ரேஷியோ வேறு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏங்கிறதுக்கு ரேஷியோ 7னா பிங்கிறதுக்கு ரேஷியோ நாட்களில் 5. இப்போ 35 7ஆல் எப்படி வரும்னா, 7 இருக்குதுன்னு வைங்க, 7ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் 35 தானே. இப்போ நமக்கு பியோட திறன் தெரியும், பியோட நாட்களும் தெரியும். பியோட நாட்கள் என்ன, 5 நாளில் வேலையை முடிப்பார். அப்போ 7க்கு 5னா ஏங்கிறவர் 35 நாளில் வேலையை முடிப்பார்னா பிங்கிறவர் அதே 5ஆல் இங்கிட்டு சைடில் மல்டிப்ளை பண்ணால் 25 நாள்லேயே அதே வேலையை முடிப்பார். ஏன்னா நமக்கு தான் டேட்டோட ரேஷியோ தெரியும்ல. ஸோ ரேஷியோ 7க்கு 5ங்கிறது ரேஷியோ. ஏங்கிறவர் 35 நாளில் முடிப்பார்னு நமக்கு தெரியும். அப்போ இவர் 35 நாளில் முடித்தா பிங்கிறவர் 25 நாளில் முடிச்சிருவார்னு சிம்பிளாக. இதுக்கு வெறும் இவ்வளோ தான் மொத்த ஸ்டெப்பே. வெறும் ரேஷியோவை வச்சே நீங்கள் வந்து ஆன்சர் போடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, சரிங்களா? ஸோ இது ஒரு டைப்பு. இது வந்து எஃபிஷியன்சியை கொடுத்து ரேஷியோ கேட்பாங்க பர்சன்டேஜில். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தரோட தனிப்பட்ட வேல்யூ கொடுப்பாங்க, கூடவே இன்னொருத்தரோட திறன் எவ்வளோன்னு பர்சன்டேஜை கொடுத்து கேட்பாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ அடுத்த மெத்தடு போவோம் பாருங்கள். இது வந்து மாடல் 8. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, போன சமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏங்கிற நபர் வந்து பிங்கிற நபரை விட 3 மடங்கு வேகமானவர். இதில் வந்து பர்சன்டேஜை கொடுக்காம டைம்ஸில் கொடுத்துட்டாங்க. ஏங்கிறவர்
பியை விட 3 மடங்கு வேகமானவர்னு கொடுத்துட்டு பிங்கிற ஒரு நபர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து, கேள்வியை தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு தனியாக கேட்குறாங்களா அல்லது இருவருக்கும் சேர்த்து கேட்குறாங்களாங்கிறது தான் கொஷின். ஏன்னா ஆப்ஷனில் ஒருத்தரோட பர்சன்டேஜையும் வச்சுருப்பாங்க, 2 பேர் சேர்ந்து முடிக்கிற ஆப்ஷனையும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கங்கிறதுலையும் தெளிவாக இருக்கணும். அவங்க நம்மளை இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாருன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து வழக்கம் போல் திறனை போட்டுக்கணும். திறனுக்கு ஆப்போசிட்டில் தான் நாட்கள் இருக்கும். அதாவது டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம டாபிக் மாதிரியே டைமும் ஒர்க்கும் ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஏங்கிறவர் பியை விட 3 மடங்கு ஸ்பீடானவர், இவர் 3 மடங்கு, அப்போ இவர் 3னா அவர் வெறும் 1 தான் இருப்பார் திறனில். பியை விட ஏ ரொம்ப 3 மடங்கு ஸ்பீடானவருங்க. அப்போ ஏ வந்து 3 வேலையை முடிக்கும்போது பி வந்து ஒரே ஒரு வேலை தான் முடிச்சிருப்பார். ஆனால் இதே அப்படியே டைமில் மாறும்போது ஆப்போசிட் ஆயிரும். இவர் ஒரே நாளில் ஏங்கிற ஒரு வேலையை முடிச்சிருவார், ஏன்னா அவர் தான் ஸ்பீடான ஆளாச்சே. ஆனால் பிங்கிறவர் 3 நாளில் அதே வேலையை முடிப்பார். இப்போ கொஷினில் வேறு எது நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, பிங்கிறவர் அந்த வேலையை முடிக்க 24 நாள் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பியோட டேட் ரேஷியோ நமக்கு தெரியும். ஏபியோட ரேஷியோ, டேட் ரேஷியோ 1:3. பிங்கிறவர் 24 நாள் இதில் முடிப்பார்னு தெரியும். அப்போ 3யோட எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 8 தான். சரிங்களா? 8 மல்டிப்ளை பண்ணால் 24. அப்போ இங்கிட்டு இருக்க 1ஓட 8 மல்டிப்ளை பண்ணால் 8 தான் கிடைக்கும். அப்போ ஏவோட டேட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். ஏவோட டேட்டு 8. ஸோ அவங்க எத்தனை நாளில் வெறும் ஏ மட்டும் முடிப்பார்னா நீங்கள் வெறும் 8னே எடுத்து எழுதிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 பேருக்கும் போன சம் மாதிரி இல்லாமல் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஏங்கிறவர் 8 நாளில் வேலையை முடித்தார்னா பி 24 நாள் நமக்கு சிம்பிளாக தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கணும். ஸோ இதுலேயே இன்னொரு கொஸ்டின் வச்சுருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து வேலையை முடித்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாடல் ரொம்ப ஈஸியான எல்சிஎம் மெத்தட் போட்டால் போதும். இப்போ ஏங்கிறவர் 8 நாள்னு தெரிஞ்சிருச்சு, பிங்கிறவர் 24 நாள்னு தெரிஞ்சிருச்சு. வழக்கம் போல் 2க்குமே காமன் எல்சிஎம் எடுக்கணும். 2க்குமே சைடில் பாருங்கள் எல்சிஎம் போட்டிருக்கேன். எல்சிஎம் போட்டால் 24 வரும். ஸோ ஏவுக்கும் பிக்கும் தனித்தனியாக எல்சிஎம் எடுக்கணும். 24/8 ஏவுக்கு போட்டிங்கன்னா 3 எல்சிஎம் வருது. பிக்கு 24/24 போட்டால் 1 எல்சிஎம் வருது. இப்போ நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறத கண்டுபிடிக்கணும்னா மேலே டோட்டல் எல்சிஎம்மான 24 கீழே ஏபி எல்சிஎம்மை கூட்டிக்கணும். ஏவோட எல்சிஎம் 3, பியோட எல்சிஎம் 1, கூட்டினா 4. 24/4 6 நாளில் 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிப்பாங்க. இதுதான் ஆன்சர். ஆனால் ஆப்ஷனில் 8 எல்லாமே வச்சுருப்பாங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ண. நீங்கள் பாட்டுக்கும் ஏவோட வேல்யூவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அதான் ஆன்சர்னு போட்டிங்கன்னா தப்பு. கேள்வியை தெளிவாக பாருங்கள். அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் போடுங்க. சரி வாங்க அடுத்த மாடல் போகலாம். அடுத்த மாடல் 9வது மாடல். இது வந்து கொஞ்சம் ஈஸியான சம் தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 18 நாட்களில் ஒரு வேலையை 20 பெயர்கள் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை 24 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை நபர்கள் தேவை? இது ரொம்ப ஈஸி தான். இன்புட் டிவைடட் பை அவுட்புட் அதே ஃபார்முலா தான். ஆனால் நமக்கு இதில் கொடுத்துருக்க 2 வேல்யூமே இன்புட்டு தான். ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு கொடுக்கக்கூடிய நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு தான். அதுக்கு செலவு பண்ணக்கூடிய மேன் பவரும் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு தான். அப்போ இன்புட் இன்ட்டு இன்புட்டு டிவைடட் பை அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதில் எதுவுமே கொடுக்கல. ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது, இத்தனை பொருள் விற்கிறாங்க, எதுவுமே கொடுக்கல. அப்போ இங்கிட்டு இந்த வேல்யூவோட இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டோடது. இப்போ 18 × 20 இது ஒரு ஸ்டேட் ஈக்குவல், அதாவது D1 × M1ங்கிறது டேட்டு இன்ட்டு மேன் பவர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது 18 × 20 ஈக்குவல் டு T2 × M2ங்கிறது 24 நாளில் எத்தனை பேர் தேவை? மேன் பவர் நமக்கு தெரில, அது எக்ஸு. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே டிவைடரில் போட வேண்டியதான் சிம்பிளாக. ஸோ வழக்கம் போல் டிவைட் பண்ணி அடிச்சிங்கன்னா 15 வரும். அப்போ 15 நபர்கள் வந்து 24 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஸோ கொஷின் பார்த்தாலே தெரியும் அந்த வேல்யூ எப்படி ஏறுமா இறங்குமான்னு. இப்போ கொஷினை பாருங்கள், 20 பேர் இருந்தாலே வேலை 18 நாளில் முடியுது. சரிங்களா? 20 பேர் இருக்கிறாங்க, வேலை 18 நாளில் முடியுது. இப்போ 24 நாள் வேலை இழுக்குது. சரிங்களா? 18 நாளில் வேலை முடிஞ்சது, 24 நாளில் இழுக்குதுங்கிற வேலை ஆளுங்க கம்மியாவாங்க. அப்போ 20 விட கம்மியான ஆளுங்க தான் சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வேல்யூவை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதான். ஸோ இதோட மாடல் முடியுது. இது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான சம். இதில் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். கொஷின் சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும். கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் 50 பெயர். சரிங்களா? இதில் வந்து மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், 5ஆவதாக ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க.
50 வந்து ஒரு ஆப்ஷன் 5வதா, சரிங்களா? 50 பேர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? இதுதான் வந்து கேள்வி, சரிங்களா? 5 பேர் 5 வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 50 பேர் 50 வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் இந்த 4வது ஆப்ஷனாக 4 கொடுத்துருக்கேன்ல, அது ஆக்சுவலாக 50. நீங்கள் வந்து அதை 4ன்னு வச்சுக்காதீங்க, 4 ஆன்சர் கிடையாது. 50 அங்கே ஒரு ஆப்ஷன் வச்சுங்க. ஸோ எத்தனை பேர் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். கீழே வந்து கமெண்ட்ஸில் ஆன்சரை இது பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது மேக்ஸ் டாப்பிக்கில் வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்து மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.